வணக்க மக்களே, நான் தாங்க வைரல் விவசாயி பேசுகிறேன். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்திற்கு ஏற்ற 5 நெல் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குறுவை பட்டத்தில் நடவு செய்ய ஏற்ற 100லேருந்து ஒரு 125 நாள் வயதுடைய நெல் ரகங்களை பற்றி தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணி நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. சில விவசாயிகள் பார்க்குறீங்க, லைக் போட்டுருங்க. சில விவசாயிக்கு வீடியோ லைக் போட மாட்டீங்க, லைக் போட்டுங்க. கூடவே ஷேர் போட்டிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ குறுவை பட்டம் சொர்ணவாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய கால நெல் ரகங்கள், அது மட்டும் இல்லாமல் வெயில் தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதற்கான சூட்டபிளான நெல் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 47 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1400 ரூபாயிலிருந்து ஒரு 1900 வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான், இலை உரை அழுகல், இலை புள்ளி நோய், இலை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 47 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. வேளாண் விதை பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக கிடைச்சா இந்த நெல் ரகத்தை வாங்கி பயிர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்களை இதுவும் ஒன்று. கோவை கோ 47 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்லேருந்து ஒரு 110 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் மேலே ஒரு 1500 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிள் ஆகும். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான், இலை புள்ளி நோய், கருகல் நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவு கொஞ்சம் அரிசி வந்து மோட்டாவே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய நெல் ரகமும் கூட. நல்ல ஒரு இப்போ கோ 51க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஈவனாக தான் இருக்கும். காற்றடிக்கும் பருவத்தில் கொஞ்சம் சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும். மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1800 ரூபாயிலேருந்து ஒரு 2100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வளர்ச்சியும் கொடுக்கும், சிறப்பான மகசூலும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுத்து பூச்சி, இலை சுருட்டு, தத்து பூச்சி, மாவு பூச்சி, இலை பேன் தாக்கம் இதற்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள்லேருந்து ஒரு 105 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 40 மூட்டையிலேருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லுக்கு 1600 ரூபாயிலிருந்து ஒரு 2200 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தயவு செய்து பயிர் பண்ணலாம், தாராளமாக பயிர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து, பூச்சி, இலை சுருட்டு, புகையான், இலை புள்ளி நோய்களுக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதைநெல் பார்த்தீங்கன்னா பரவலாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மகசூலும் நல்ல லாபமும் தரக்கூடிய நெல் ரகம். நம்பர் 1ல் இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா 100 நாள்லேருந்து ஒரு 105 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையிலேருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகத்தை வகையை சார்ந்த ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லுக்கு 1400 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய அனைத்து பட்டங்களையும் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 35 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து, புளிச்சி, இலை சுருட்டு, புகையான் வைரஸ், தும்ப்ரோ வைரஸ் இதற்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகமும் பரவலாக கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ விதை கிடைச்சா நல்லா வாங்கி பயிர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் லைக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைவாசிகளும் விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த நெல் ரகம் நடவு செஞ்சு லாபம் எடுக்கலாம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறது நீங்கள் இந்த சோசியல் மீடியா பேஜ் எல்லாத்தையுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமை பார்த்துருக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு விவசாய குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க. டாடா பாய்.